ஸ்டீல் பிட்டில் முதல் மீன், நல்லா சைஸான மீன் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ரீசெண்டாக நமக்கு ஆர்விகே பிசிங் டேக்கர்ஸ்லேருந்து அவங்க நியூவாக இம்போர்ட் பண்ணியிருந்த டீப் கண்டர் இந்த பிராண்டில் 2 ஃப்ராக்லூர் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ராக் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா டீப் கண்டரில் வைப்பர் ஃப்ராக்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 2 மீன் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 மீன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா ரேடியோ சவுண்டு இந்த மாதிரிலாம் நாய்ஸ் ரொம்ப இருந்தனால நிறைய வீடியோ எடுத்தோம், மீன் பிடிச்சோம். ஆனால் அதெல்லாம் போட முடியல, ஏன்னா சவுண்ட் ரொம்ப ஓவராக இருந்தனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அது அப்படி சவுண்டோட எடுத்து வீடியோ போட்டிருந்தாலும் சரியாக வீடியோ நல்லா இருந்திருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் பிடிச்சிருந்தா. ஃப்ராக் 2 மீன் நல்லா இருக்கு. அது ஆர்விகே பிசிங் டேக்கர்ஸ் அந்த ஃப்ராக் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு டீப் கண்டரில் ஸ்டீல் பிரிட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ராக் ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஃப்ராக்கோடைய ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டீப் கண்டரில் ஸ்டீல் பிரிட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. டெய்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இல்லாமல் நார்மலாக சூப்பராக இருக்கு. ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர், 10லேருந்து 11 கிராம் வரைக்கும் ஆயிட்டு. ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான், அப்பர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்க மாதிரி இருக்கு. ஊக்கு தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஊக்கு நல்லா ஷார்ப்பு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கீழே விழுவுற பிரச்சனைலாம் இருக்காது, ஏன்னா வெயிட் ஊக்கோட சேர்ந்தே வந்திருக்கு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த ஃப்ராக் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த ஃப்ராக் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்விகே பிசிங் டேக்கர்ஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணுங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த ஃப்ராக்ல நம்ம எப்படி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஐஸ்லடா மஞ்சள் கலரில் இருக்கு. ஸ்டீல் பிட்டில் முதல் மீன், நல்லா சைஸான மீன் தான். நல்ல கலர் மீன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குல்ல கலர் மீன், மஞ்சள் கலரில் இருக்கு மீன். சிங்கிள் ஊக்கு தான் ஏறி இருக்குது, இருந்தாலுமே நல்லா ஏறி இருக்குது. ஒரு ஊக்கு ஏறினாலும் நல்லா சைஸு. அப்படியே ஃபோட்டோ எடுப்போம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரிட் ஃப்ராக்கில் தான் அடிச்சிருக்கு, ஆனால் சரியாக வீடியோ எடுக்கல. பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். சின்ன சைஸ் தான், சின்ன சைஸுக்கும் ஃப்ராக்கு எடுக்குது, நல்லா தான் இருக்குது. ஃப்ராக்கை காட்ட போகிறோம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஊக்கப்பு, நல்லா ஒரு சின்ன சைஸ் மீன். விட்டுறாப்புல வச்சிரு ப்ரோ, வச்சிடுறான். பையி எதுவுமே இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ இதில் போய் பை. ரைட்டு. நல்லா எடுக்கல. நான் அதே நீ இருறான்னு சொல்கிறேன், நீ அதுக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் நீ அவசரப்படுற வேலையாக தான் இருக்குது. ஸ்டீல் பிட்டில் ஒரு சின்ன சைஸ் மீன், ஒரு 400-500 கிராம் இருக்கும். நல்லா ஊக்கப்பு, சின்ன சைஸ் கூட மீனுக்கு நல்லா, சின்ன சைஸ் கூட ஃப்ராக் நல்லா செட் ஆகுது. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ராக் தான், ஃப்ராக் நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. அந்த கை அங்கனே செட்டில் ஆயிடுச்சுக்க.
ஓகே ப்ரோ. எங்கடா அவன் கால் தாண்டா தருது. இந்த இருக்கடா மீன். இப்படி மீனை மட்டும் க்ளோஸ்அப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சைஸ் தான் இருக்கும். இது கூட வந்து எப்படி அடிச்சிருக்கு பாருங்க ஃப்ராக்கில். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஊக்கப்பு. சின்ன சைஸ் தான், நல்ல ஊக்கப்பு. பின்னாடி ஏறிருக்கு ஊக்கு. சிங்கிள் ஊக்கில் இருக்குது நல்ல ஊக்கப்பு. ஒரு 200 கிராம் சைஸ் கூட இருக்காது. ரொம்ப சின்ன சைஸ் மீன் தான். ஸ்டீல் பிரிட்டு. டீப் கண்டரில் ஸ்டீல் பிரிட்டு ஃப்ராக்கு. நான் ஆர்விகே ஃபிஷிங் டேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ராக் வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ராக் ரொம்பவுமே நல்லா இருக்குது. சின்ன சைஸ் கூட அடிக்குது ஃப்ராக்கில். பார்த்தீங்கன்னா தெரியும், டீப் கண்டரில் ஸ்டீல் பிரிட் ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ் மீன் மாடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஊக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஊக்கப்பு. இந்த கண்ணுக்கிட்ட ஏறி இருக்குது ஊக்கு. ஊக்கு பார்த்தீங்கன்னா இந்த நக்கில் ஏறி இருக்குது. நல்ல ஊக்கப்பு, நல்ல சைஸ் மீன். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல, தனியாக தான் வந்திருக்கேன். வீடியோவில் கால் இல்லை. நல்ல சைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டீப் கண்டரோடைய ஸ்டீல் பிரிட் ஃப்ராக்கு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 மீன் பிடிச்சிருந்துருப்போம். ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்கிறனால கேஸ்டிங் டிஸ்ட்டும் நல்லா கிடைக்குது. அப்போ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் ஃப்ராக் காட்டில் இதில் அப்போ குவாலிட்டி கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கனால சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்லா ஊக்கப்பாகுது. ஊக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சார்பாகவே இருக்கும். இந்த ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்குக்குள்ளே போய் இந்த ரப்பருக்குள்ளே போய் இந்த ஊக்கு ஏறிக்கும். அந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் ஒரு மீன் பிடிச்சேன், அந்த பிரச்சனை இருந்தனால இந்த கீழே வெயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதை அப்படி ஃபெவிக்விக்கை போட்டு விட்டுட்டேன். ஃபெவிக்விக்கை போட்டு விட்டுனதுனால அங்கிட்ட இங்கே ஃப்ராக் மூவ் ஆகாமல் இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கீழே அந்த வெயிட் பக்கத்தில் கொஞ்சம் ஃபெவிக்விக்கை வச்சு லப்பா ஒட்டிட்டீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் ஊக்கு ஏறாமல் இருக்கும். ஊக்கு ஏற பிரச்சனை அவ்வளோ வராது. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஆர்விகே ஃபிஷிங் டேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ராக் வேணுங்கிற வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஒத்தனா ஃப்ராக். ஃப்ராக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 390 ரூபீஸ். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்லா அவுக்கப் ஆகுது. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.